Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற பொருள் எது அப்படினு பார்த்தோம்னா Airpods Pro 2nd gen clone Airpods தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். உண்மைக்குமே Apple Airpods 2nd gen அப்படினு பாத்தீங்கன்னா இலங்கையோட விலை ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. சோ கிட்டத்தட்ட ஒரு 70000க்கும் அதிகமான பிரைஸ் ரேஞ்சில தான் நமக்கு வந்து இந்த Airpods Pro 2nd gen வந்து இலங்கையில பர்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் வாங்குறது அப்படினா பட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படினா இலங்கையில நமக்கு Airpods Pro 2nd genலயே clone Airpods பார்க்குற மாதிரி இருக்கும். சோ இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10000 ரூபாய்க்குள்ள நமக்கு பர்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுல இருக்க அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு இந்த Airpodsல வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. பட் லுக் அண்ட் டிசைன் அப்படினு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்க்க ரெண்டுமே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம நமக்கு ஒரே மாதிரி நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ அதுலயே பார்த்தோம் அப்படினா இந்த Airpods அப்படினு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட A கிரேட்ல இருக்கனால நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் Airpodsல இருக்க ஓரளவு ஃபீச்சர்ஸ் வந்து இதுல வந்து அக்சஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உண்மைக்குமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த Airpods வந்து வர்த்தா இருக்குதா? இதுல என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க? Airpods Pro 2nd gen clone தான் நம்ம வந்து இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். உண்மைக்குமே இது வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து வர்த்தா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படி நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Apple நிறுவனம் ரிலீஸ் பண்ணிருக்க அவங்களுடைய அக்சஸரீஸ்ல ஒரு பெஸ்டான அக்சஸரீஸா நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது தான் இந்த Airpods அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், இப்போ வந்து தேர்ட் ஜெனரேஷன் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. அதுலயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோ வெர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா Airpods Pro 2nd gen வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. உண்மைக்குமே அந்த ஒரிஜினல் Airpods அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நமக்கு வந்து பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதுல இருக்க ANC அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவல்ல நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதுல பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலும் வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு வந்து அது ஒரு 2 தடவை வந்து யூஸ் பண்ண கிடைச்சிச்சு. அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உண்மைக்குமே அந்த ஒரிஜினல் வாங்குனீங்க அப்படின்னா அது வேற லெவல்ல நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தாலும் இலங்கையில ஒரிஜினல் Airpods Proட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து கிட்டத்தட்ட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஒரு 70000ல இருந்து 80000 பிரைஸ் ரேஞ்சில தான் நமக்கு வந்து Airpods Pro 2nd generation வந்து இலங்கையில பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக Airpods Proலயே பாத்தீங்கன்னா நமக்கு 2nd genலயே clone Airpods வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த clone Airpodsலயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான பில்ட் குவாலிட்டியில நமக்கு பிரைஸ் ரேஞ்சஸே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அதிகமான டிஃபரெண்டான பிரைஸ் ரேஞ்சில இந்த clone Airpods வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்க இந்த Airpods Pro 2nd gen clone Airpods பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 7000ல இருந்து 7500 ரூபாய் 8000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சோ சம்டைம்ஸ் நீங்க இந்த Airpods வாங்குற நேரம் இதை விட விலை குறைவாக இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. எங்க வாங்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த Airpods Pro அந்த டைம் பீரியட்ல என்ன பிரைஸ்ல இருக்கோ அந்த பிரைஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த கொடுத்திருக்க Airpods Pro clone Airpodsல பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் Airpodsல கொடுத்திருக்க பாக்ஸ்ல இருந்து எல்லா விஷயங்களுமே ஒரிஜினல் மாதிரியே பண்ணிருப்பாங்க. இதோட சீல்ஸ் கூட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரிஜினல் சீல் எப்படி கொடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரியே தான் நமக்கு அன்பாக்சிங் ஃபீல் கூட கொடுத்திருக்காங்க. உண்மையுமே கொஞ்சம் ஓரளவு நல்ல ஒரு A கிரேட்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல Airpods Proவை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் ஒரிஜினல்ல இருக்க அதே ஃபீல் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த cloneல வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. பட் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஓரளவு கிட்டத்தட்ட பார்க்கும்போதே Airpods Pro மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த டிசைன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவு நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்டா வந்து நம்ம இத அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இதுல பாக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இத நம்ம வந்து நம்மளுடைய ஐபோன்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் உண்மைக்குமே எப்படி வர்க் பண்ணுது அப்படின்னு. பாக்ஸ்ல மேலே பாத்தீங்கன்னா Airpods Pro அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து Airpodsல 2 போட்டோ வந்து கொடுத்திருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா Airpods Pro அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி டிசைன் பை கலிபோர்னியா, அசெம்பிள் பை சைனா அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி அதுல நமக்கு Airpods Pro 2nd gen அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸை இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். ஒரிஜினல் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது எப்படி ஒரு ஃபீல் கொடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது நமக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்திருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரிஜினல் பாக்ஸ்ல இருக்க மாதிரியே இதுலயும் நமக்கு வந்து அதே மாதிரி தான் இதுல ஓபன் பண்றதுக்கும் கொடுத்திருக்காங்க. சீல் ஓபன் பண்ணிட்டோம். சீல் ஓபன் பண்ணி பாக்ஸ் ஓபன் பண்ணோனே பாத்தீங்கன்னா நமக்கு மேலேயே ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதுல டிசைன் பை ஆப்பிள் கலிபோர்னியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பேப்பர் ஒர்க்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா
இதுல இருக்க யூசர் மேனுவல் எல்லாமே வந்து நம்மளுக்கு அதுல தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏர்பாட்ஸ் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பொலித்தீன்ல போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல கேஸ், கையில எடுக்கும் போதே கொஞ்சம் ஹெவியா தான் இருந்துச்சு. ஸோ ஒரிஜினல் அளவுக்கு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அது மேல இருக்க இந்த பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பில் குவாலிட்டியில தான் இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்னை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் க்ளோன் தான், பட் இருந்தாலுமே நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஏர்பாட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவு ஒரிஜினல் அளவுக்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைப் சி டு லைட்னிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஓரளவு நல்ல பில் குவாலிட்டியில தான் நம்மளுக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய காதுட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இயர் டிப்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ கையில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் போகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து லெனோவோ லைவ்பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். உண்மைக்குமே இது வந்து வேற லெவலில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நான் வந்து இதை வந்து யூஸ் பண்றேன். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது. இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஐகார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. யூஸ் பண்றதுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல பிராண்ட்ல வேணும் அப்படின்னு தேடுறீங்கன்னா, அதாவது ஒரு பிராண்ட்லயே நீங்க வந்து ஒரு லைவ்பாட்ஸ் தேடுறீங்க அப்படின்னா இந்த லெனோவோ லைவ்பாட்ஸ் வந்து உண்மைக்குமே நல்லா ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இன்னுமே வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்க இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்ட க்ளோன் ஏர்பாட்ஸ்ல வந்து உண்மைக்குமே பார்க்கும்போது இதோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் ஏர்பாட்ஸ்ல என்ன லுக் அண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்களோ அப்படியே அதை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரிஜினல் இருக்க சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதுல ஃபீல் ஆகுது இல்லதான். ஸோ அதை வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த அளவு நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரிஜினல்ல இருக்க மாதிரி இருக்காது. பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படிங்கறத நிறைய பேர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே அளவுல தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி செகண்ட் ஜென்ல வந்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணி தான் ஐபோனோட வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்து வெளியே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபோன்ல வந்து இது கனெக்ட் ஆகிரும். ஸோ கனெக்ட் ஆனோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாவே வந்து அக்சஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுமோ அதே மாதிரி ரொம்பவுமே குயிக்கா வந்து நம்மளுக்கு போன்ல வந்து இது கனெக்ட் ஆகுது. நம்மளுடைய காதுல ஃபிக்ஸ் ஆனாலுமே நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவுல வேற லெவலில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி ஓரளவு நல்லாவே இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பார்க்கும்போது ஒரிஜினல் அளவுக்கு ஓரளவு நம்மளுக்கு வந்து இதை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும். பட் இது பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவு தூரம் வெயிட்டாக இருக்காது. ஸோ இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் சில விஷயங்கள் வந்து முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டச்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக பாட்டை போஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வால்யூம் அப் டவுன் எல்லாமே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது ஒரிஜினல் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதுலையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஒரிஜினல்ல பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதில் ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அதே ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த அக்சஸ் பண்ணுற சான்சஸ்ல நம்மளுக்கு அந்த அளவு அது வந்து ஃபீல் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏஎன்சி மூட் கூட கொடுத்துருக்காங்க. பட் ஏஎன்சி ஒன் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் வந்து இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ்ல வந்து பார்க்குற மாதிரி இருக்காது. பட் ஒரிஜினல்ல பார்த்தோம் அப்படின்னா அது வேற லெவலில் நல்லாவே பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இதை நான் கனெக்ட் பண்ணி நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் பேசுறது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோல தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை போட்டு கால் பேசும்போதும் இந்த மாதிரி தான் ஒரு குவாலிட்டி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஆடியோ பார்க்கும்போது நல்லாவே கேட்கும். ஸோ ஒரு ஏ கிரேட் ஏர்பாட்ஸ் க்ளோன் தான். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஓரளவு நல்லாவே பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சவுண்ட் அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்னை வந்து நம்ம போன்ல கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கிறோம் அப்படின்னா உண்மையுமே பாட்டு கேட்கறதுக்கு வேற லெவல்ல நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து சாங்ஸுக்கு தான் மெயினா வந்து கேட்கறீங்க, எனக்கு வந்து ஒரு பாட்டு கேட்கறதுக்கு ஒரு ஏர்பாட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த ஏர்பாட்ஸ் வந்து உண்மைக்குமே வேற லெவல்ல இருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 1 வீக் மேல வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். சாங்ஸ் கேட்கறதுக்கு உண்மைக்குமே நல்லா இருக்கு. பட் இதுல வந்து நீங்க கால் பேசுறீங்க அப்படின்னா அது
அதுல தான் ஒரு பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கால் பேசும்போது கால் வந்து கேக்குது, பட் ரொம்ப லவுடா பேசினாதான் இதுல இருந்து மத்த நபருக்கு வந்து நல்லாவே கேக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்க கால் பேசுறதுக்கு தான் இந்த ஏர்பாட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது வந்து சரியே வராது அப்படிங்கறத உண்மையான விஷயம். ஏன்னா நமக்கு வந்து கால் பேசுறதுக்கு அந்த அளவு கால் குவாலிட்டி வந்து இதுல இல்ல. பட் இருந்தாலுமே நீங்க சாங்ஸுக்காக தான் மெயினா டார்கெட் பண்றீங்க அப்படின்னா சாங்ஸ் கேட்கறதுக்கு உண்மையுமே வேற லெவல்ல நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா ஒரு 5 hours 6 hours வந்து தொடர்ந்து வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கு. நீங்க தொடர்ந்து வந்து 5 hours 6 hours வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்குக்கே இதுல வந்து நல்லாவே சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல்ல என்ன மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு ஐபோன்ஸ்லேயே இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஐபோன்லேயே பார்க்குற மாதிரி தான் இதுல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே அது வந்து நல்லாவே இருக்கு. ஒரு ஒரிஜினல் ஏர்பாட்ஸை வந்து நம்ம போன்ல கனெக்ட் பண்ணோம்னா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா ஃபீலுமே நம்மளுக்கு வந்து இந்த க்ளோன் ஏர்பாட்ஸை கனெக்ட் பண்ணும்போதும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பரை கூட நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது அது வேற லெவலில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோ க்ளோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுல மெயின் டார்கெட்டாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆப்பிள் ப்ராடக்ட் மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாங்ஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்க இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென் அப்படிங்கிறது உண்மைக்குமே க்ளோன் ஏர்பாட்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் மாதிரியே இருக்கும். சாங்ஸ் கேட்கறதுக்கும் வேற லெவல்ல நல்லாவே பேஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கால் பேசுறதுக்காக நீங்க ஏர்பாட்ஸ் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கு நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலுமே நீங்க வந்து உங்களுக்கு சாங்ஸ் கேட்கறதுக்காக தான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உண்மைக்குமே அதுக்கு வந்து இது வந்து வர்த்தா இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஏர்பாட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. We'll be right back.